கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த 222 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூடியிருந்தார். இந்த மாதத்தின் 2ஆம் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி ஆண்டு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் எல்லாருமே உங்கள் இல்லங்களிலே ஆயத்தமாகி காத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், கண்மணியை போல போஷித்தார், அருமையாக நடத்தினார். ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருவராலும் அதை எடுக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும், சந்தோஷமாயிருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல ஆகாரம் தந்திருக்கிறார், குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இத்தனை மாதங்களும் லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம அருமையாக நடத்திருக்கிறார், குடும்பத்தை அருமையாக நடத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே வேதத்தில் தான் வாசிக்கிறோம், பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். அதை கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று மகிமையையும் வல்லமையும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுத்திருக்கிறார், சமாதானமாகி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அவரை நாம் துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சாயங்காலத்தில் அழுகை தந்தும் விடியற் காலத்திலே அங்கே களிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை அப்படியே மாற்றி விடுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர் என்று அங்கே தாவீது சொல்லுகிறது போல் நாம சொன்னோம். புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றி விடுகிறார். அவரை நாம் கீர்த்தனம் பண்ணி ஹல்லேலூயா அவரை துதிப்போம். என்றென்றைக்கு நான் அவரை துதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய எல்லா ரட்டை உடுப்பை மாற்றி அவரை மகிழ்ச்சி எண்ணம் கட்டினால் நம்மை அவர் இடை கட்டி இருக்கிறார். அதனால அவர் ஸ்தோத்திரத்தை துதிப்போம். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான். அவர் பலன் கொடுத்திருக்கிறார், சமாதானத்தில் இருக்கிறார், சந்தோஷம் இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவரே நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதல் நாம் கொண்டாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அறிவாளர்களே, இந்த வெளியிலும் கூட நம்முடைய செய்திக்காக நாம் அவரோட காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். செய்தியாளருக்காகவும் பெயர்ப்பாளருக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஹல்லேலூயா தலைமைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு வரை கர்த்தாவே கண்மணி போல காத்திய பராமரித்து போஷித்து ஆண்டவரே கர்த்தாவே எல்லா தேவையும் அற்புதமாய் சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எதிரடியான சூழ்நிலை கர்த்தர் எங்களோடு கூட வழி நடந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், போதுமானவர் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறதற்காக நன்றி. உள்ளிடங்களில் மேய்த்தீராண்டு அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விட்டீராண்டவரே கர்த்தாவே, நீ எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விரோதிகளின் மத்தியிலே நல்ல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகம் தந்தீரதற்காக நன்றி. காயங்களை கட்டினதற்காக நன்றி. நன்மை கிருபையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டு பின்பற்றும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கும்போது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஆண்டவரே ஆனந்தமும் வருவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். செய்தியாளர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டு வெளிப்படுத்த பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாக தீர்க்கதரிசன வார்த்தைகள் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாய் தேற்றுவீராக ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. ஓ பி நாராதா லி பி ரோகோ ஷபானா பாபா லி கோரமா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க
செய்ய ஜெபிக்கிறோம். அதன்படி செய்வர்களுக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து நீர் ஆண்டவரே இந்த கூடிய ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற எல்லா பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அவருடைய எல்லா இதயத்தின் விருப்பங்களை நான் நிறைவேற்றுகிற ஆசீர்வாதி துதிகான மகிமை யாவற்றும் வைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்போம், கரந்தட்டி நாம் வரவேற்போம். எல்லாரும் கரந்தட்டி அவரை வரவேற்போம். ஆமென், ஹல்லேலூயா. Greetings to you in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். We have another week that we can spend in the presence of God, and we are here to hear the word of God. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. God's word is living and powerful. We know every time we read God's word, it is there to strengthen us and empower us. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு புத்துயிர் தருகின்றது. The last few weeks that I was preaching, we were talking about the self and the bold statements of Jesus Christ, where he says, I am, and a lot of other things added to it. கடந்த சில வாரங்களாக உங்களோடு கூட இயேசு தன்னை குறித்து நான் யார் என்பதை அவர் சொல்லுவதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். We've been meditating deeply on how can we relate ourselves when Christ says, I am the bread of life. இயேசு தன்னை குறித்து நானே ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்றது. We meditated on Jesus' word when he says, I am the light of this world. And last time when we meditated on, I am the door. இயேசு நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றேன், நானே வாசல் என்று சொன்ன அந்த காரியங்களை குறித்து கடந்த 2 வாரங்களாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். This week we are going to talk about what Jesus says. He says, I am the good shepherd. இந்த நாளிலும் இயேசு தன்னை குறித்து நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்வதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Let's turn and look at John chapter 10 verse 11 and 14. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் 14வது வசனங்களை வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றார். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கின்றேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கின்றேன். It says, I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றான் என்று சொல்லுகின்றது. Every time we hear about shepherd, the first thought that comes to our mind is about Psalm 23. இயேசு நல்ல மேய்ப்பன் என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் நம்மளுடைய சிந்தைக்கு ஞாபகத்திற்கு வருவது 23ஆம் சங்கீதம். It has been the first memory verse that I think every child learns. ஒவ்வொரு குழந்தையும் முதலாவது மனப்பாடம் செய்யும் ஒரு வேத பகுதி சங்கீதம் 23ஆகத்தான் இருக்கும். And then we see a lot of other Bible characters, right from Abraham, Isaac, Jacob, Moses. Everybody were great shepherds. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே இவர்கள் எல்லாருமே மேய்ப்பர்களாக இருந்தவர்கள். It looks like the Old Testament's major occupation was shepherds. பழைய ஏற்பாட்டு காலத்திலே முக்கியமான தொழிலாக இருந்தது மேய்ப்பர்கள் என்று ஆடுகளை மேய்ப்பது என்பதை நாம் பார்க்க முடியும். And in various places it also talks about how shepherds and we as the sheep. அநேக இடங்களிலே வேதத்திலே தேவனை மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளாகவும் ஒப்புமைப்படுத்தி பேசுகின்ற பகுதிகளை நாம் வாசிக்க முடியும். And like what I told you in Psalm 23, the psalmist David was also a great shepherd.
23ஆம் சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரனாகிய தாவீதும் ஒரு சிறந்த மேய்ப்பனாக இருந்தார். He shepherded, he looked after the sheep, and all that he did, he knew what it was to be a shepherd. இந்த தாவீதுக்கு அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தபடியினாலே மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது நன்றாகவே தெரியும். He knew how difficult it was to safeguard his sheep, how to lead them, and how to take them to pastures where it was so difficult to find green pastures. தாவீது மேய்ப்பனாக இருந்தபடியினாலே இந்த ஆடுகளை மேய்ப்பது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, பசும்புல் வெளியை கண்டுபிடித்து அவைகளை நீக்கச் செய்வது, இவையெல்லாம் எவ்வளவு சிரமம் என்பதை இந்த தாவீது நன்றாக உணர்ந்திருந்தார். And it was not at all a smooth sailing or a comfortable profession, because he even had to work or fight against beasts and lions. மேய்ப்பனாக இருப்பது எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் தன் ஆடுகளை காப்பாற்றும்படியாக சில வேளையிலே இந்த மேய்ப்பன் கொடிய விலங்குகளிலிருந்து தன் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும். சிங்கம், கரடி போன்ற கொடிய விலங்குகளிலிருந்து தன் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும். And it was not easy, because he had maybe it says approximately a shepherd would have 500 sheep with them. மேய்ப்பன் அந்த நாட்களிலே குறைந்தது 500 ஆடுகளையாவது வைத்திருந்திருப்பார். And they had to take them to various places to find at least this little pasture for them, and had to return back to a fold where they were safe. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான இடங்களுக்கு இந்த ஆடுகளை நடத்தி சென்று புல்வெளிகளுக்கு நடத்தி செல்ல வேண்டும். அவைகள் நன்றாக மேய்ந்த பிறகு திரும்பவும் தங்களுடைய இடங்களுக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். A man like David, who was well experienced and who tasted to know what it was to be a shepherd, now has a different view about God, who God was in his life. இப்படியாக மேய்ப்பனுடைய அனுபவத்திலிருந்து தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை ஒரு நல்ல மேய்ப்பனாக பார்க்கின்றதை நாம் இங்கே சங்கீதம் 23 வாசிக்க முடியும். When we read through Psalm 23, we see he tells, I shall not want, because the Lord is my shepherd. முதல் வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. And he describes the whole thing, that he'll make me lie down in green pastures, and he will restore my soul, and he prepares a table before me in the presence of my enemies. He goes on telling how God's blessed him or blessing him every day. ஒரு நல்ல மேய்ப்பனாக தேவன் தாவீதை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று தொடர்ந்து அந்த சங்கீதத்தில் அவர் சொல்வதை நாம் வாசிக்க முடியும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று அப்படியாக சொல்லிக்கொண்டே போகின்றார். And this psalmist, David, he knows that exactly God in his life was a great shepherd for him. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு நன்றாக தெரியும் தேவன் அவரை நடத்திய நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. And the same thing, even Jesus later, when he tells in the New Testament, when he tells who he is to his people, to us, he tells very strongly with a very bold statement, I am the good shepherd. புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக நம்மை மேய்க்கின்ற நல்ல மேய்ப்பனுக்கு ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் அங்கு பார்க்கின்றோம். And he looks at us like the sheep that needs a lot of guidance, the sheep that has to be protected, the sheep that has to be provided. நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கின்றோம், அவருடைய ஆடுகளாய் இருக்கின்றோம். நமக்கு போஜனம் தேவை, நமக்கு பாதுகாப்பு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். So what makes God so different, or makes God the good shepherd for us? இந்த இயேசு ஏன் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்? Let's read verse 14 again. 14 யோவான் 10 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கின்றேன்.
ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கின்றேன். So in verse 14 it says, I am the good shepherd and I know my sheep and am known by my own. நான் நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிவேன், ஆடுகளும் என்னை அறியும் என்று அவர் சொல்லுகின்றார். Jesus knows his sheep. இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். It's so important as a shepherd to know the sheep because there must be a different kinds of flocks of groups of sheep that go grazing and the shepherd has to know which is theirs. இந்த ஆடுகளை நன்றாய் அறிந்திருப்பது ஒரு மேய்ப்பனுடைய கடமை. ஏனென்றால் எல்லா ஆடுகளும் ஒன்று போல இருப்பதில்லை. வித்தியாசமான பலவீனம் உடைய ஆடுகள் ஆங்காங்கே மேய்ந்து கொண்டிருக்கும். And the shepherd really knows what condition the sheep is in. அந்த மேய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டை குறித்தும் அதனுடைய நிலைமையை குறித்தும் நன்றாய் அறிந்து வைத்திருப்பான். It so beautifully says in Luke 15:4 when we read in the parable of the lost sheep. லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, Let's read verse 4. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Yeah. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? Oh, this good shepherd knows his sheep so well that even if one goes away, he knows that. இந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்றாக அறிந்திருந்தபடியினாலே அவைகளில் ஒன்று காணாமற் போய்விட்டால் கூட அவனால் எளிதாய் அதை கண்டுகொள்ள முடியும். So in the parable of the lost sheep it says that even if a man has 100 sheep and one goes away, he goes after that, leaving 99 behind. இந்த காணாமற் போன ஆட்டை குறித்த உவமையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த அந்த மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்தாலும் காணாமற் போன ஒரு ஆட்டை குறித்து அவன் கவலை உடையவனாய் இருந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். Our God, Jesus Christ, who said, I am the good shepherd, he knows you and me. இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர் அவர் உங்களையும் என்னையும் நன்றாக He அறிந்திருக்கின்றார். knows what we are going through. He knows our condition. He knows whether we are staying or how we are, whether we are injured, whether we are weak or are we just lost. ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம் ஒவ்வொருவருடைய நிலைமையும் நன்றாக தெரியும். எந்தெந்த இடங்களிலே நாம் பலவீனப்பட்டு இருக்கின்றோம், எந்த இடங்களிலே எப்படிப்பட்ட உதவி நமக்கு தேவை, நாம் எப்படிப்பட்ட பாதை வழியாக கடந்து செல்லுகின்றோம், இவை யாவற்றையும் அந்த நல்ல மேய்ப்பன் நன்றாக அறிந்திருக்கின்றார். And in Psalm 139 verses 1-4 when we read, it says, the psalmist says over there, "O Lord, you have searched me." 139வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறவர், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். You have searched me and you have known me and you know when I sit down and when I am rising up and you discern my thoughts. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். This is how the Lord searches us. He knows us. He knows whatever we are doing and he even knows our thoughts. இந்த நல்ல மேய்ப்பன் இப்படித்தான் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்மளுடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். Jesus is again reminding, saying that I am your good shepherd. I know you, how I need to know you. ஆண்டவராகிய இயேசு நம்மை குறித்து சொல்கின்ற வார்த்தை, நான் உன்னை நன்றாய் அறிந்திருக்கின்றேன், உன் நினைவுகளை அறிந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். And in Psalm 139 verse 5, he just did not, in the first part of 139, he just did not say, I know you, I know your thoughts, I know I have searched you and I have scanned you through, and he just did not leave us like that. ஆண்டவர் இந்த வசனங்களில் 139வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அவர், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் உட்காருதலை, உன் எழுந்திருக்கிறதலை, உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படியாக விட்டுவிடவில்லை. In verse 5, let's read. 5ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிற அருமையான வார்த்தையை கவனியுங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி
உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். How beautiful it says, you held me in behind and before and lay your hand upon me. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். Yes, our God is a God who knows us, who has searched us, and He just did not leave us like that. He knows us, and He has also held us before and behind, and He has laid His hand upon us to protect us and to keep us secure. ஆமென். அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மளுடைய சிந்தனைகளை நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் முன்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி அவருடைய கரத்தை நம்மேல் வைத்து நம்மை பாதுகாக்கின்ற அருமையான ஒரு தேவன். My dear beloved people who are listening to me, wherever you are, if we think that God knows us, always remember that God promises to tell us that He has held us and He safeguards us to minister to us even in our weakness. ஆண்டவராகிய இயேசு நம்மை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி தம்முடைய கரத்தை நம்மேல் வைத்து நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக எப்போதும் நம்மோடு கூட இருக்கும் நல்ல மேய்ப்பன். I think many times we would have experienced this. Though we have so many people around, sometimes we go through a feeling of loneliness. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட உணர்வு வழியாக நாம் கடந்து செல்லவும், நம்மை சுற்றிலும் எவ்வளவு பேர் நம்மோடு கூட இருந்தாலும் ஒரு தனிமை உணர்வு நம்மை வாட்டுவதை அவ்வப்போது நாம் உணர்ந்திருப்போம். But God, He touches that point saying that I know you. Knowing is completely and intimate, or knowing us in and out throughout. ஆண்டவர் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கின்றார், நம்மோடு எவ்வளவு நெருக்கமாய் இருக்கின்றார் என்பதை அவர் உணரச் செய்கின்றார். I think it tells that He occupies a space which nobody else can. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றார். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்திலே வேற யாரையும் நாம் வைக்க முடியாது. So our God knows us. அந்த தேவன் நம்மை அறிந்திருக்கின்றார். He knows us in and out, and He's always there to catch us where we have to be caught. அந்த தேவன் நம்மை அறிந்திருக்கிற நல்ல தேவன் நம்மை எப்பொழுது தாங்க வேண்டும், நாம் இடரும் பொழுது எப்படி நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். And in Isaiah 43 verse 1 He says He has called us by our name. ஏசாயா 43 அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் சொல்லுகின்றார், நம்மை உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி. He's more personal to us, that He knows us and He calls us by our name. ஆண்டவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் அளவிற்கு அவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர். And when we read in John chapter 10, it says that He knows His sheep and He calls them by their name out of the sheep pen. யோவான் 10 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றார். So our God is a God who He knows us. அந்த தேவன் அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மை அறிந்திருக்கின்ற தேவன். Our shepherd who calls us by our name and He knows where He has to be with us. அந்த தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற நல்ல மேய்ப்பன், நம்மளுடைய தேவைகளை அறிந்த நல்ல மேய்ப்பன். Secondly, what made our God to be a good shepherd was He was ready. In verse 15 it says He's ready to lay down His life for us. ஆமென். இந்த மேய்ப்பன் நமக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல மேய்ப்பன். In verse 11 it says the good shepherd lays down his life for the sheep. யோவான் 10 அதிகாரம் 11 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். He sacrifices and he's ready to do anything for his sheep. இந்த மேய்ப்பன் தன்னையே தியாகம் பண்ணி தன் ஆடுகளுக்காக எதையும்
செய்ய அவர் தயாராக இருக்கின்றார் One என்பது. of the quality that David says to Saul to prove that he can go and fight against Goliath was, தாவீது சவுலிடத்திலே செல்லும் பொழுது கோலியாத்தை நான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். yeah, let's read it in 1 Samuel chapter 17 verses 34. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். He wanted to prove his qualification, saying that I went and saved my father's sheep. I went, and it says that when a lion or a bear came and took a lamb from the flock, I went out after him and attacked him and rescued it from his mouth. தாவீது ஒரு மேய்ப்பனாக அவன் செய்த காரியத்தை பாருங்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து தன் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போன பொழுது அதை பின்தொடர்ந்து சென்று அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அந்த ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். He was ready to take up any kind of challenge or anything for his sheep. தாவீது தன் ஆட்டை இப்படியாக காப்பாற்றுவதற்காக எப்படிப்பட்ட துணிச்சலான செயலையும் தியாகமான செயலையும் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார். But there in Jesus, when he says in John chapter 10, he says, I'm ready to lay down my life. அங்கே இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது தன் ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். He knows that my sheep needs eternal life and my life is more precious and it is needed for them. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தெரியும் இந்த ஆடுகளாகிய நம்மை மீட்டு கொள்வதற்கு அவர் தன்னுடைய விலையேற பெற்ற இந்த ஜீவனை கொடுப்பது அவசியம் என்று அவருக்கு தெரியும். Our good shepherd Jesus Christ, he said, I am there to lay down my life for you. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு அவர் சொல்லுகின்றார், என் ஜீவனை உனக்காக கொடுக்கிறேன் என்று. And we know just because of his sacrifice on the cross, we have eternal life and we've been redeemed from the hell or destruction. இந்த இயேசு நல்ல மேய்ப்பனாக இந்த இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே நமக்காக கொடுத்ததன் நிமித்தம்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கின்றது. நாம் நரகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். We are not left somewhere behind. We know even if thieves and robbers come, we don't have to worry. That's what it says in John chapter 10. There are lots of other thieves and robbers who want to come to take away the sheep, but the good shepherd is there to lay down his life and to save them from the thieves. எந்த திருடனும் கொள்ளைக்காரனும் வந்து நம்மை கொள்ளை கொண்டு போக முடியாது. ஏனென்றால் இயேசு சொல்கிறார், ஒருவனும் என் ஆட்டை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி. We have the protection of God with us, and he says, I am the good shepherd. I'm not like the false shepherd, or I'm not like the bad shepherd where it only wants to come to steal and to destroy, to kill us. நான் நல்ல மேய்ப்பன், நான் கூலிக்காரன் அல்ல, நான் திருடன் அல்ல, திருடவும் கொள்ளவும் வருகிறவன் பிசாசு. நான் நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கின்றார். So we get reminded, we read that our good shepherd Jesus Christ, he knows us and he was there who sacrificed this for us. இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு அவர் நம்மை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் என்பதையும் நாம் அறிவோம். And there's another beautiful quality of the shepherd when we read in chapter 10. இந்த நல்ல மேய்ப்பனை குறித்து மற்றும் ஒரு அருமையான குணத்தை யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். In verse 3 it says, 3ஆம் வசனத்தை he calls வாசிப்போம். his own sheep by name and leads them out. ஆடுகள் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். Our God is a God who walks before us. இந்த தேவன் நமக்கு முன் நடந்து செல்கின்றார்.
and He's the one who knows what is there, and He leads us, and we, the sheep, can just blindly follow our Lord. இந்த மேய்ப்பன் நமக்கு முன்பாக நடந்து செல்கின்றபடியினாலே ஆடுகளாகிய நாம் துணிச்சலாக பயமின்றி இந்த நல்ல மேய்ப்பனை பின்தொடர்ந்து செல்ல முடியும். But only one thing that we need to know as sheep, we need to know His voice. ஆனால் ஆடுகளாகிய நாம், அவருடைய மக்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to know which voice we need to follow, whether it is Jesus Christ's voice or a stranger's voice. நாம் பின்பற்ற வேண்டியது இந்த இயேசு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தையா அல்லது வேறு ஏதோ ஒரு சத்தத்தையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Go through John chapter 10. It says clearly how the sheep has two different options that they could follow. இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், இந்த ஆடுகளுக்கு 2 சத்தம் உண்டாகின்றது என்பதையும், ஒன்று கூலியாளனுடைய சத்தம், இன்னொன்று உண்மையான மேய்ப்பனாகிய இயேசுவின் சத்தம் என்பதை நாம் பார்க்க முடியும். They also have the stranger's voice that they will not heed to. ஆனால் இந்த ஆடுகள் இந்த தவறான சத்தத்துக்கு செவி கொடுப்பது இல்லை. So as children of God, as the sheep, we need to know and we need to accustom ourselves to the voice of God. தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இயேசுவின் சத்தத்தை கேட்டு அறிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Yes, we know Jesus Christ, who is the good shepherd. He knows us, and we are the sheep that God gave, Father gave it to Him, and we know that there is certain responsibility that we hold to be His sheep. ஆடுகளாய் இருக்கின்ற நாமும் நமக்கு சில கடமைகள், சில பொறுப்புகள் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to know which is the voice of Christ. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த இயேசு கிறிஸ்துவின் சத்தம் எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். I always remember my father telling this example. என்னுடைய தகப்பனார் இந்த உதாரணத்தை சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். When he comes to a school, when we have the bell to go home, the home bell rings, there's a lot of children with the same uniform coming out, gushing out of the gate. நாங்கள் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டிற்கு செல்வதற்கு ஸ்கூல் பெல் அடித்த உடனே எல்லா பிள்ளைகளும் முதென்று ஓடி வருவார்கள். எல்லாரும் ஒன்று போல யூனிஃபார்ம் போட்டு இருப்போம். And my father would stand there wondering, where is Sharon? என்னுடைய அப்பா அங்கே நின்று கொண்டு ஷாரன் எங்கே இருக்கிறா அப்படி இப்படி பார்ப்பாங்க. And it's so difficult because we are all dressed up in the same hairstyle, same uniform, and it's so difficult to spot out where their child is. அநேக நேரங்களில் என்னுடைய தகப்பனாருக்கு நான் எங்கே இருக்கின்றேன் என்பதை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஒன்று போல உடை உடுத்திருப்போம், ஒன்று போல தலை சீவிருப்போம். அதனால் என்னை கண்டுகொள்வது அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். So easy thing to find out is my daddy would just call out my name, Sharon. எளிதாக என்னை கண்டுபிடிப்பதற்காக எங்கள் அப்பா செய்கிற ஒரு காரியம் உண்டு. அங்கே நின்று கொண்டு ஷரன் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். From that so many students, there will be one head which would turn back and look at the father. அந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஓடி வரும் பொழுது இந்த ஷரன் என்ற சத்தம் கேட்ட உடனே ஒரே ஒரு பிள்ளையுடைய கழுத்து மட்டும் அந்த சத்தம் வரும் பக்கத்திலே திரும்பும். How is this possible? எப்படி இது முடியும்? It is because the child has gotten used to the voice. எப்படி இது முடியும்? ஏனென்றால் அந்த குழந்தைக்கு தகப்பனாருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு அவருடைய சத்தத்திற்கு நன்றாக பழகி இருக்கும். Dear brothers and sisters, it is the same with our God. We will just know His voice only when we are used to listening to Him. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் எப்படி தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு 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 பழகும் பொழுது இது தேவ சத்தம் என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். It's so comforting to know our God is our shepherd. நம்மளுடைய தேவன் நம்மளுடைய மேய்ப்பன் என்று அறிந்து கொள்வது நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக We have இருக்கிறது. someone who knows us in and out. நம்மை
உள்ளம் புறமும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. And we know we have a shepherd who has sacrificed his life for us. நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. And we know our shepherd is still walking before us. அந்த நல்ல மேய்ப்பன், அந்த தேவன் இன்றும் நமக்கு முன்பாக வழிகாட்டியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். But at times we know in Psalm 23 he says, I will lie down in green pastures, in the still waters. சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு It sounds so போய்விடுகிறார். smooth and beautiful and peaceful. அதை வாசிக்கும் பொழுதே அது மிகவும் நம்முடைய மனதிற்கு இதமாக இருக்கின்றது. Definitely God leads us beside the still waters and gives us that peaceful life. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகின்றார். But it's not going to be just a mesmerizing fact that I will just give you good things, but he also says, even though I will walk through the valley of shadow of death, I will fear no evil. இப்படியாக சொன்ன அந்த தேவன் அந்த வார்த்தையிலே நம்ம சங்கீதத்திலே வாசிக்கின்றோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்வதையும் நாம் பார்க்கின்றோம். So it is a mixture of everything, all kinds of experiences, but God promises to be with us. He says his rod and his staff, they comfort us. இந்த ஆடுகளுக்கு இப்படி பல தரப்பட்ட பலவிதமான அனுபவங்கள் ஊடாக அவை செல்கின்ற. சில வேளைகளிலே புல்லுள்ள இடங்கள், அமைதலான அந்த நீரூற்று அண்டை, அது மாத்திரமல்ல சில வேளைகளிலே மரண இருளின் வழியாகவும் இவைகள் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இந்த மேய்ப்பன், இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். A God who leads us, He is always taking us through all passages, but always with us. நம்மை நடத்தி செல்லும் இந்த நல்ல மேய்ப்பன் நாம் கடந்து செல்லும் எல்லா பாதைகளிலும் நம்மோடு கூட நடந்து வருகின்றார். For the sheep to be very relaxed, He is removing out the fear factor from them. He says, you will fear no evil. அந்த ஆடுகளுக்கு சில வேளைகளே பயம் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த பயத்தை நீக்கும்படியாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற. And for his sheep to sleep well, to rest well, he feeds them well. அந்த ஆடுகள் நன்றாக இளைப்பாறும்படியாக அவைகளுக்கு நன்றாக போஷிக்கின்றார். For a sheep to rest well, he also protects them from the danger and wild animals. இந்த ஆடுகள் நன்றாக இளைப்பாறும்படியாக இந்த மேய்ப்பன் அவைகளை பாதுகாக்கின்றார். கொடிய விலங்குகள், மற்ற பொல்லாப்புகளிலிருந்து பாதுகாக்கின்றார். So our God is a God who knows us well, and He is the one who sacrificed, and He is the one who is going before us. இந்த நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய தேவன், நம் இயேசு, அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். அவர் நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்திருக்கின்றார். இன்றும் அவர் நம்மை நடத்தி செல்லும் நல்ல மேய்ப்பனாகவே இருக்கின்றார். We just hold on to our good shepherd, and we know we are just listening to his voice and following him. நம்மளுடைய ஆடுகளாகிய நம்மளுடைய கடமை என்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த நல்ல மேய்ப்பனையே பின்பற்றி செல்ல வேண்டும். Let's read Hebrews chapter 13 verses 20 and 21. எபிரேயர் 13 அதிகாரம் verses 20 and 21. 20-21 வாசிப்போம். Hebrews 13, 20 and 21. எபிரேயர் 13:20-21 வசனங்களை வாசிப்போம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொறிந்தவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். So before we can conclude, I have something to tell you that we are here to bless you, saying, may the God of peace who brought up our Lord Jesus Christ from the dead, the great shepherd of the sheep,
through the blood of the everlasting covenant, make you complete in every good work to do His will. நாம் என்னுடைய பிரசங்கத்தின் முடிவாக இந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை சகலவித நற்கிரியைகளையும் செய்ய சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவார். So even today we have Jesus Christ, who's the great shepherd, who's there to help us or to make us complete in every good will to do according to the will of God. இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு இன்று நம்மை நற்கிரியைகள் செய்ய சீர் பொருந்த பண்ணுகின்றார். So He is with us. He is helping us to do things correctly so that we can bring glory to God's name. இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். நாம் அவருடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும்படியாக நற்கிரியைகளை நம் மூலமாக இந்த தேவன் தொடர்ந்து செய்வார். And we have in 1 Peter chapter 5 verse 4, it says, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் and when வாசிக்கிறோம். the chief shepherd appears, you will receive the crown of glory that does not fade away. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். So we have a chief shepherd who is going to appear in his glory. இந்த பிரதான மேய்ப்பன் சீக்கிரத்திலே வரப்போகின்றார், மகிமையிலே வரப்போகின்றார். And then we will be the sheep. We are going to receive the crown of glory that does not fade away. ஆடுகளாகிய நாம் அவருடைய கரத்திலிருந்து வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். So we have Jesus Christ who says, I am the good shepherd who is leading us. He reminds us of all the difficult or the good qualities of the shepherd, and he also says, I will help you today to do what to do, and also he says what he's going to give it to us when he's going to come. இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு ஒரு மேய்ப்பன் அவனுக்குரிய பாடுகள் பொறுப்புகள் அது மாத்திரமல்ல, ஆடுகளின் பொறுப்புகள் என்ன அதை உணர பண்ணுகின்றார். முடிவாக வாடாத கிரீடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகின்றார். So our chief shepherd is ready with a crown of glory to crown us. இந்த பிரதான மேய்ப்பனாகிய இயேசு நம்மை வாடாத கிரீடத்தை கொண்டு முடிசூட்ட ஆவலாய் இருக்கின்றார். We are the sheep. நாம் அவருடைய ஆடுகள். We have a Christ who said, I am the good shepherd. நம்மளுடைய தேவனாகிய இயேசு நானே உன்னுடைய நல்ல மேய்ப்பன் என்று நமக்கு சொல்லுகின்றார். He's strengthening us, saying that He is a God who is still a good shepherd, a great shepherd and a chief shepherd to us. அவர் இன்றும் நம்மை தேற்றுகின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். இன்றும் நான் உன்னுடைய மேய்ப்பன், உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நமக்கு சொல்லுகின்றார். Let's surrender and see where we are as sheep. Are we totally there, available to follow and listen to God's voice? ஆடுகளாகிய நாம் இப்பொழுது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, இந்த நல்ல மேய்ப்பனை அவருடைய சத்தத்தை நான் அறிகின்றேனா, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகின்றேனா என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். Let's go through. We'll see how we don't have to go back or fall away from Christ, but as good shepherds, as good sheep, let us follow the voice of God. இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை நல்ல ஆடுகளாக அப்படியே அவரையே பின்பற்றுவோம். வேறொரு சத்தத்தை அல்ல, வேறு வேண்டாத மேய்ப்பரை அல்ல, அந்த இயேசு என்னும் மேய்ப்பரை நாம் பின்பற்றுவோம். And we know that this is the time still He is a good shepherd waiting, and He wants us to be in His flock. அந்த இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையாக நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் காத்து He has given கொண்டிருக்கின்றார். His best for us. He has given His life for us, and He has given all that we need to dwell in Him. அவர் நமக்காக மிக சிறந்ததை தந்திருக்கிறார். தன் ஜீவனையே தந்திருக்கின்றார். இன்னும் அப்படியே நடத்துவார். This morning, let's close our eyes and let's see how are we the sheep that God has intended us to be. இந்த காலை வேளையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது என்ன என்று ஆராய்ந்து பார்ப்போம். Are we ready to receive the crown of glory that our chief shepherd has for us?
நம்மளுடைய பிரதான மேய்ப்பனாகிய இயேசு நமக்காக வைத்திருக்கும் இந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கின்றோம். Or are we constantly rejecting the voice of God and walking in the way that we just love to do? அல்லது இந்த நல்ல மேய்ப்பனின் சத்தத்தை உதறி தள்ளிவிட்டு நாம் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கின்றோமா? Dear brothers and sisters, Jesus is saying, I am the good shepherd and I am here for you. ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்கின்றார், நானே நல்ல மேய்ப்பன், நான் உன்னை நடத்துவேன், போஷிப்பேன் என்று சொல்லி. Let's pray. நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். செய்தியை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே தந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறவரை நாம் ஹல்லேலூயா பின்பற்றுவோம். அவர் நம்ம எல்லா தேவையிலும் அற்புதமாய் சந்திப்பார். அவர் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எல்லா எதிரிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அவரே பெரிய மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் அருளி செய்வார். குட் ஷெப்பர்ட் இல்லையா? அவர் நற்கிரிகளை செய்வதற்கு அவர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, வாடாத ஜீவங்களிடத்தை அவர் நமக்கு தர இருக்கிறார். அவர் என்று மாறாத மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் ஒருவரும் மாறுவதில்லை. நன்றாய் நம்ம அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவைகளை அறிந்திருக்கிறார். நல்ல பசுமையான புல்வெளியில் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. 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 எல்லாம் ஆளுநர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிகள் இருந்து பட்டினியாக்கிற கர்த்தரை தேட ஒரு நன்மையும் அவர் குறைவுபடாது. ஆமையினால் புல்லிடங்களை அவர் மேய்த்து நம்மை நடத்துவார். அமர்ந்தத்தனை கொண்டு போய் விடுவார், பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எதற்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பினையை குறித்து நாம் இந்த வாரம் முழுவதுமாய் அதையே நாம் நினைத்து கொண்டிருப்போம், தியானிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நமக்காக யாவற்றும் அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேவையிலெல்லாம் அவருடைய பார்வைக்கு மிகவும் சிறியது, ஒன்றுமில்லாத போல இருக்கிறது. என்ன தேவையான சிறியதோ பெரியது எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை திருப்திப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார், மகிழ்ச்சியாக்குவார். அவன் நன்மையின் கிருபை வாழ்நாள் முழுவதும் தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஓ ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஹல்லேலூயா கடந்த நாட்களில் இருந்து நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை நேசித்து கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுகிறதுனாலே கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உதாரணத்துவமாய் ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுத்திருக்கிறதுனாலே கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் காணிக்கைகளை தசமாகளையும் தாராளமாக உற்சாகமாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். அவர் மீண்டும் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்னையுடைய இந்த மாதத்திலே வாரத்தில் வருகிற எல்லாருடைய பிறந்தநாள், திருமணநாள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 21ஆம் தேதி இந்த மாதம் மணிமேகலை மிஞ்சமல்லையில் இருக்கிற மணிமேகலை புதிதாய் சபைக்கு வந்து இந்த மகளுக்கு திருமணம் நடக்கிறது. அதையும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சகோதரி கிரீன் அவர்களுக்காக கூட குடும்பத்தாருக்காக கூட நம்ம ஜெபம் அவர்களுக்கு ஆறுதலுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொரோனா வைரஸ்ல விடுதலை ஆக சீக்கிரத்திலே எல்லாரும் ஒன்று கூடிய ஆராதிக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாம ஜெபம் பண்ணுவோம். இந்திய அரசாங்கத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் ஜனங்களுக்கு செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தலைவலியும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் இந்த 222 நாட்கள் எங்களோடு கூட இருந்தீரப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது, எதிர்பார்த்தது போல இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. நீ ஏற்ற வேளையிலே சகல தீமைகளுக்கு செய்து முடித்தீர். அதற்காக கையிட்டு செய்கிற எல்லா ஆசிரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. பிசினஸ் செய்களோட கூட இருந்தீர், வேலை செய்களோட கூட இருந்தீர் ஆண்டவரே. போக்கிலும் வரத்தில் கூட இருந்து அதற்காக நன்றி. நல்ல அருமையாய் ஆகாரத்தை நீ தந்தீர், அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்.
ஓ க்ளோரி ஹalleluya. மகிழ்ச்சி தந்தீர், சந்தோஷம் தந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கினீர், அதற்காக நன்றி. பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே கர்த்தாவே விடுதலை தந்து நல்ல பாஸ் பண்ண உதவி செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் பாஸ் பண்ண அவர் ஃபர்தரா என்ன கோர்ஸ் படிக்க அதற்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உங்களை தேவையான அற்புதமாய் சந்திப்பீராக, சுகம் தருவீராக, பலம் தருவீராக, பாதுகாப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் அவரோடு கூட இருந்து வழி நடத்த முடியாத நீர் ஒவ்வொருவருக்கு முன்பாக சென்று ஆண்டவர் பாதைகளை சமயப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ நீர் முன்பாக சென்று ஆண்டவரை எல்லா கோணலானவர்களை ஆண்டவரை சபைப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவையான அற்புதமாய் சந்தியும், நல்ல குழந்தை பாக்கியம் தருவீராக. அந்த திருமணக்காரன் நடந்தேறுவதாக, வேலை காரியங்கள் ஆண்டவரே வேலை கிடைக்க உதவி செய்வீராக. படிக்கிறவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த பெரிய நல்ல சுகமே ஆரோக்கியம் அவருக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே மணிமேகலைக்காக ஜெபிக்கிறோம். திருமண காரியத்திலே கூடியிருப்பீராக. அந்த மகளாண்டை தொடர்ந்து விசுவாசிங்க நம்ம உதவி செய்ய ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரம் சகோதரி கிரீனா அவளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரோடு கூட இருப்பீராக. ஆறுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிறந்த நாளை திருமண நாளை காணப்போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கர்த்தாவே. ஆண்டவரே பலப்படுத்த கூட இருப்பீராக. அவர் தேவையான அற்புதமாய் சந்தை நீடிய ஆயுஷ் நாட்களை தருவீராக ஆண்டவரே. பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சோதரம் 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 ஆண்டவரே. மதுரை பட்டணத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நெய்பரெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சித்து சபை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷம் எங்கும் பரம்போது வச்சு எல்லா ஆண்டவரே கர்த்தாவே எல்லா சதி திட்டங்கள் ஆண்டவரை மாற முடியாது ஜெபிக்க. சாத்தானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொரோனா வைரஸ் வந்து எல்லாரும் விடுதலையாக்க முடியாது, ஒன்றுமில்லாமல் போக முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அரசாங்கம் சரியான ஆண்டவரை காரியங்களை செய்து முடிக்க உதவி செய்ய நல்ல விசேஷ கிருபை ஞானத்தையும் அவளுக்கு ஆண்டவரை நல்ல திட்டங்களை தர முடியாது ஜெபிக்கிற. ஏழை எளியோருக்கு நல்ல நன்மை செய்கிற ஆண்டவரை உணர்வை தர முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்தியாவை ஆண்டவர் எல்லா ஆட்சியும் எல்லா தேசங்களில் ஆட்சி செய்யும் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா அதிபதிக்கும் ஆண்டவர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக வீட்டிலிருந்து நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்கிறார் அப்பா ஸ்தோத்திரம். ராஜ்யம் ஒவ்வொருவர்களும் வருவதாக ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லா ஆராதனையும் ஆசீர்வதி, எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறது, எல்லா தேவையை அற்புதமாய் சந்திக்கிறார் தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து முடிய பிரசவம் இருப்பதாக ஆண்டவரே. செய்தி கொடுத்த மாதிரி ஆசீர்வதி மாட்டேன் ஆண்டவரே. டிரான்ஸ்லேட்டர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிகான மகிமை ஆத்துமைக்க செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தம் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர்